தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான எக்ஸிட் போல் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் ஆர்சனல் கேம் கூட எனக்கு அந்த அளவுக்கு ஷாக்கிங் ரிசல்ட்டை கொடுக்கல. பட் இந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ரிசல்ட்டை கொடுத்துச்சு. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நடுவில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மக்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். இன்னும் 5 டேஸில் ரிசல்ட் வந்துடும். யார் வந்தாலும் யார் போனாலும் தமிழ்நாட்டில் ஃபுட்பாலையும் ஸ்போர்ட்ஸையும் யார் டெவலப் பண்ணுறதுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய சப்போர்ட். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்த ஃபுட்பாலையும் ஸ்போர்ட்ஸையும் லவ் பண்ணுறவங்களோ அதே லைனில் தான் இருப்பாங்கன்ட்டு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ பி ரிலாக்ஸ். இன்னும் 5 நாளில் ரிசல்ட் வந்துடும். பட் யார் வந்தாலும் யார் போனாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு, சோறு. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும்னு நான் உங்களை சொல்லலை. அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன இனிஷியேட்டிவ், சின்ன சின்ன சப்போர்ட், சின்ன சின்ன அவேர்னஸை என்னால் என்ன பண்ண முடியும், என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக இதுக்கப்புறம் பண்ணுவேன்ட்டு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஐ எம் ஷூர் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு.